ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பொங்கல் க்ளீனிங் விலாகில் இன்றைக்கி ஹால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்கூலில் விடுறதுக்கு கீழே இறங்கும்போது தெருவில் வந்து மீன் வந்து விற்றுட்டு இருந்தாங்கங்க. கவலை மீன் வந்து இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கவே. பார்த்ததுமே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி வந்து இருக்குது. அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வந்து ஒரு கூறு வந்து வாங்கிக்கிட்டேன். காலையில் சமையல் வந்து இன்றைக்கி சாதம் வடித்து இது சௌசவும் வேர்க்கடலையும் போட்டு வந்து கூட்டு வச்சுருந்தேன். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் வறுவல், பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இன்றைக்கி 2 வேளைக்குமே வந்து சாப்பாடு தான். டிஃபன் எதுவும் வந்து நான் பண்ணலை. கிழங்கு சாதம் கலர்னதும் பாதி முட்டையும் வந்து எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வச்சுருந்தேன். பசங்க வந்து கூட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாதம் கலர்னதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் காலையில் கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி போட்டுட்டாங்க. அது நைட்டே வந்து ஊறவும் வச்சுருந்தேன். இட்லி மாவு இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. அதனாலே கொஞ்சம் அலுப்பு பார்க்காம வந்து அரைச்சி போட்டுட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தது இந்த க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருக்கிறதுனாலேயே. எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுனாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. வேறு வழி இல்லாமல் அப்புறம் தேவைப்படுதுன்ட்டு வந்து அதையும் வந்து ஊற வச்சு அரைச்சி போட்டுட்டேன். இந்த கவலை மீன் வந்து பார்த்திங்கன்னா கூறு 50 ரூபா தாங்க. 100 ரூபாய்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. நான் ஒரு ஆள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் 50 ரூபா கூறுலாம் வந்து கொடுக்குறதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் எப்போதுமே 50 ரூபா கூறு வாங்குவேன். இப்போ அந்த 50 ரூபா கூறுலாம் கிடையாதுன்ட்டாங்க. 100 ரூபாய்க்கு கம்மி எதுவுமே இல்லைன்றாங்க இப்போல்லாம். நான் ஒரு ஆள் தானேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 50 ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டேன். பசங்க இந்த மீன் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த மீன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வறுவல் மட்டும் வந்து செஞ்சோம்னா ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. வெற்றிக்குட்டி வெறும் குழம்பு மட்டும் வந்து ஊற்றி சாப்பிட்டுப்பான். சும்மா கம்மியாக தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி நைட்டே காலியாகிற மாரி. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே துணி காயுது, அதை எடுத்துகிட்டு வரணும். அப்படியே வந்து மேலேயே போய் வந்து பார்த்திங்கன்னா நிழலாக இருந்ததுன்னா மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு வந்து இருக்கேன். அப்புறம் வந்து என்னுடைய யூடியூப் ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு மீன் குழம்பு வச்சுக்கிட்டே வந்து க்ளீனிங் வேலையை வந்து பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன். ஹால் க்ளீனிங்கோடு வந்து முடியுது. அப்புறம் பூஜை ஷெல்ஃபு க்ளீனிங் தான். அது சும்மா ஒரு 2 மணி நேரத்து வேலை தான். அப்புறம் வெளியில் வரண்டா அதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை போல் அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி வந்து ஒரே நாளில் முடிச்சிடலான்ட்ருக்கேன். வரண்டா மொட்டை மாடியெல்லாம் முடிச்சிட்டோம்னா சுத்தமாக பொங்கல் க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிடும். மீன் சாப்பிட்டு இன்னும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் இந்த கவலை மீன்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க நான் வாங்கி. நம்ம தெருவில் தான் வந்து போகும், அடிக்கடி போகும். நான் வந்து வாங்குறது கிடையாது. இன்றைக்கி என்னமோ பார்த்ததுமே வந்து தோணுச்சு. இதுமாரி வாங்கி நானும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி. அது வந்ததுமே வந்து க்ளீன் பண்ணி அடுப்பில் வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டே தான் வந்து க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க இன்றைக்கி வந்து குழம்பு வச்சு. ஆனால் அன்றைக்கி வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக அமைஞ்சிருந்தது மீன் குழம்பு. இதில் ஒரு 4 மீன் வந்து வறுவலுக்கும் வந்து பெசரி வச்சுருக்கிறேன். அடுப்புலையும் பால் வச்சுருக்கேன். ஒரு காஃபி போட்டு வந்து குடிக்க போகிறேன். நான் வந்து இந்த கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து காலையில் விளக்கி வச்சு பாத்திரமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து ஹால் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஹால் க்ளீனிங்கில் வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறதில்ல. அது ஒரேடியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அன்றைக்கி போல் வந்து பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஃப்ரிட்ஜை மட்டும் வந்து நகர்த்திட்டு பின்னாடி ஜன்னல்லாம் ஒட்டடை அடைக்கணும். ஃப்ரிட்ஜு கீழே வந்து அந்த இருந்த இடம்லாம் வந்து மாப் போட்டு விடணும். அப்புறம் வந்து டிவி ஸ்டாண்டு கீழே இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும். ஷோஃபா டீப் க்ளீனிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து உள்ளெல்லாம் வந்து இப்போ நல்லா தான் அரேஞ்ச் பண்ணி நல்லா தான் இருக்குது. அதனால் வெளிப்பக்கம் மட்டும் வந்து லைட்டாக தொடச்சி விட போகிறேன். மற்றபடி இந்த ஹாலில் இந்த தோரணம் இதெல்லாம் வந்து மாட்டி விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வைக்கணும். ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து துடைக்க போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு தடவை பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக மாப் போட்டு விடணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிக்கணும். அவங்களுக்கு 2 நாளாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால இன்றைக்கி வந்து அடித்து கொடுத்துட்டு போக முடியல. அதனால் நான் ஒட்டடை மட்டும் அடிச்சிக்கிறேன். ஃபேனை மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு துடைச்சி கொடுங்கன்ட்டு. அதனால் ஹாலில் இருக்கிற ஃபேன் வந்து இன்னும் துடைக்கல. சண்டே அன்றைக்கி தான் வந்து துடைக்கணும். ஹாலில் ரொம்ப ஒட்டடெல்லாம் வந்து இருக்காதுங்க. ஏன்னா வந்து அப்பப்போ வந்து நான் அந்த தொடப்பத்தாலேயே வந்து கை கெட்டினது ஓரெல்லாம் வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஹால் மெயினு டக்குன்னு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஹால் தான் மெயினாக இருக்குங்க. அதனால் நான் ரொம்ப அந்த இடத்துலலாம் ஒட்டடை சேராமல் வந்து பார்த்துப்பேன். அதனால் ரொம்ப ஒட்டடை அடிக்கிற வேலை கிடையாது. சும்மா அங்கங்கே லைட்டாக ஓரத்தில் மட்டும்தான் வந்து தொங்கும் லைட்டாக. அதை மட்டும் வந்து தட்டி விட்டால் வந்து போதும். இந்த பொங்கல் க்ளீனிங் இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இது எல்லாமே நான் வந்து ரெகுலராக வந்து மந்த்லி க்ளீனிங்கில் ரொட்டீன் ஆகிறது தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை வந்து நான் எடுத்துப்பேன். இப்போ செய்கிற மாரி ஹெவியாக ரொம்ப செய்ய மாட்டேன். அப்பப்போ தோணும் போதெல்லாம் எதெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு தான் வந்து இருப்பேன். அப்படி பண்ணுறனால தான் நம்ம வீடு எப்போதுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து இருக்கும். விளையாட்டு பொருள் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸு கொடுத்தாலுமே எங்கள் வெற்றிக்குட்டி இந்த ஃப்ரிட்ஜு மேலே தாங்க அவனுடைய இந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்து வைப்பான் ஸ்டாண்டு மாரி. அதே வந்து பாலு துப்பாக்கின்ட்டு அது இதுன்னு வந்து ஃப்ரிட்ஜு மேலே தான் போட்டு வச்சுருந்தேன்.
வேலை செய்கிற அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இது பிக் பாஸ் ஓடிட்டு இருந்தது. லைவ் வந்து போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே தாங்க வந்து நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள பார்த்துக்கிட்டோ, இல்லை காதில் வாங்கிக்கிட்டோ வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் கூட அந்த அலுப்பு தெரியாதுங்க. நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து ஆகும். நான் எப்போதுமே இது இப்படி தான் வந்து பண்ணுவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "சாரீ கட்டிகிட்டே எப்படி உங்களால் கம்ஃபர்டபுளாக இந்தமாரி வேலையெல்லாம் வந்து பண்ண முடியுது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க வந்து இருக்குது. இருந்தாலும் சாரீ வந்து டெய்லி வந்து கட்டலான்னு இப்போ கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறதுனால, இந்த க்ளீனிங் வேலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் வீடியோ எடுத்துகிட்டே வந்து பண்ணுறதுனால அங்கே தெரியக்கூடாது, இங்கே தெரியக்கூடாதுங்கிறனால பார்த்துட்டு வீடியோ எடுக்க வேண்டியதாகவும் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டெய்லி சாரீ கட்டுறது வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆட்டெல்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. கொஞ்சம் நாளைக்கு தாங்க வந்து இது ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் பழையபடி இந்த சுடிதார், நைட்டியோட தான் வந்து சுற்றிட்டு நிற்பேன். இந்த வால் ஹேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிவி மேலெலாம் வந்து இந்த ஹவுஸ் வச்சுருப்போம், பசில்ஸ் ஹவுஸு அதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த பீடில் ஸ்க்ரீன் மாரி விட்டுருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே கிச்சன்லேயே வந்து சிங்க்லேயே போட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். அது அந்த பசில்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தான் நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷால் தட்டி விட்டாலுமே வந்து டஸ்ட்டு தெரியுது. சரி, இந்த வாட்டி தண்ணியில் தான் நினச்சி பார்ப்போமேன்ட்டு வந்து அப்படியே டேப்பை திறந்து விட்டு நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டு அதில் நினச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். ஒன்றும் ஆகலைன்னா ரொம்பலாம் ஊறி போகலை. ஆனால் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்து பண்ணினேன், ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. அந்த பசில் செட்டு ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்தனார் போன வருஷம் மலைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து அந்த ஒரு வாரம் மட்டும் அதை வச்சுக்கிட்டு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்ததுங்க பசங்க. அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா மூளைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து அது அப்படியே இருந்ததுன்னா வந்து தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே செட் பண்ணி கம்லாம் போட்டு ஒட்டி நான் அழகுக்காக டிவி மேலே ஃப்ரிட்ஜு மேலேன்னு வந்து வச்சுருந்தேன். அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் வந்தது. இந்த ஹவுஸ் எல்லாம் இங்கே வெளியில் வராண்டாவில் தாங்க காய வச்சுருந்தேன். ஒரு குரங்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தது. அது கடைசியில் நான் உள்ளே வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுத்தமாக பிச்சை கிடச்சிருச்சிங்க. ஒன்று வீணாக போயிடுச்சு குரங்கால். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க வேலை செஞ்சேன். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுமே பார்த்ததுமே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ எனக்கு வந்து எது பிடிக்குதோ பிடிச்சதை வந்து செஞ்சு சாப்பிடுவேங்க. அதுமாரி இன்றைக்கி எனக்கு இந்த மீனை பார்த்ததுமே வாங்கி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. வாங்கி செஞ்சு சாப்பிட்டாச்சு. கரண்ட்டு வர டக்குன்னு வந்து போயிடுச்சு. அப்புறம் வெளியில் நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்ததுனால அப்படியே வெளியிலே வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கின புதுசில் நிறைய சிஸ்டர் ஹாலில் வைக்காதீங்க, ரூமில் வைங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருந்தாங்க, ஹாலே ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, ரூமில் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சாதனா ரூமில் ஃபுல்லாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க. அயன் பண்ணுற டேபிள், கட்டில், அவளுடைய ஸ்டடி டேபிள், பீரோன்னு ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும். அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது. இன்னொரு ரூம்லேயும் வந்து வச்சாலும் வந்து சரி வராது. அதுவும் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹாலில் தானே நாம தானே இருக்கோம், யார் பெருசாக யார் வர போகிறா அப்படிங்கிறனாலே நான் வந்து ஹால்லே தான் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த டிவிக்கு பின்னாடி நிறைய டெஸ்ட் இருக்குதுங்க. டிவி வந்து தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து துடைக்கணும். சரி, அதனால் அது ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலான்ட்டு சும்மா கைக்கு எட்டின வரைக்கும் இருந்த தூசெல்லாம் தட்டி விட்டுட்டு கீழே அந்த ஸ்டாண்டை மட்டும் வந்து க்ளீன் பண்ணினேன்.
ஃப்ரிட்ஜே வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணுற மாரி இருந்தால் இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டயர்ட் ஆகிடுங்கிறனால இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் வந்து பண்ணலை. அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். அது அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான், அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகவும் வந்து இல்லை. முடிஞ்சால் வந்து க்ளீன் பண்ணுவேன், அப்படி இல்லைனா மேலோட்டமாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல்லாம் முடிஞ்ச ஒரு நாள் வந்து பண்ணுவேன். எப்படி வந்து எனக்கு ஒத்து வருத டைமிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ செய்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தாங்க, சிம்பிளான வேலை தான். அப்பப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். எனக்கு அந்த சோஃபா க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய வேலையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக தூசு தட்டி விட்டுட்டு சாதா தண்ணியால் ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்ட்லாம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, சூடெல்லாம் கலந்து அந்த தண்ணியில் ஒரு வாட்டி வந்து துடைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த கருப்பாம்பூச்சிலெல்லாம் அந்த இடுக்கில் போகாமல் வந்து இருக்குது. அதுமாரி வந்து 1க்கு 2 தடவை வந்து தொடச்சாதாங்க வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த வேலை தான் எனக்கு பெரிய வேலை, அதை தான் வந்து பண்ணணும். இதுக்கிடையில் வெளியில் காய வச்சது எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா தொடச்சி மாட்டி விட்டுட்டு ஃபோட்டோ ஃப்ரேமில் நல்லா தொடச்சி அதையும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையை பண்ணேன். ஹால் க்ளீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மெயின் டோர் வந்து துடைக்கல. அது சரி வெளியில் வறண்டா கழுவி விடும்போது அப்போ வந்து டோரை அந்த வெளி சைடை சாத்திட்டு அப்போ வந்து கழுவி விட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வேலை வந்து மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டேன். மற்றபடி இன்றைக்கி ஹால் க்ளீனிங் ஓரளவு வந்து முடிச்சிட்டேன். ஒரு 90% கிட்ட வந்து முடிச்சிட்டேன். இது முடிக்கிறதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. 2 மணி போல் ஆகிடுச்சி. இதுக்கு மேலே வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை. இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பிஸ்கெட் அதை க்ரீம் பிஸ்கட்னா அதுங்க விரும்புங்க. அது எதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் டியூஷனுக்கு. ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமே பார்க்க அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்ததுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு பொங்கல் க்ளீனிங் மட்டும் இல்லைங்க, எப்போதுமே என்னோடய க்ளீனிங் வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். பொங்கல் க்ளீனிங்கில் ஹால் வந்து க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.